கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு துதியும் சோதரமும் மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. போதும். ஆண்டுடைய நல்ல நாம் மகிமைப்படுவதால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடியதான அறிவு இருக்குதே, அதை குறித்து பவுல் ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிலிப்பியர் 3:8 அவர் அருமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அது மேன்மையானது அப்படி சொல்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருக்குதே, அது சாதாரணமானதல்ல, மேன்மையானது, 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 மேன்மையானது. ஏன் மேன்மையானது என்று சொல்லுகிறோம்? ஏன் ஒரு காரியத்தை நாம் மேன்மையானது என்று சொல்லுகிறோம் என்றால், மற்ற அனைத்தை விட சிறந்தது, உயர்ந்தது, உயர் தரத்திலானது, ஒன்றோடு மற்றொன்றை ஒப்பிடும்போது உயர்ந்த நிலையில் அல்லது உயர்ந்த தரத்திலே அது இருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்குத்தான் அந்த மேன்மை என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் மிக மேன்மையான ஒன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த மேன்மையானது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு இணையானது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இருக்கிறதே, அது மிக 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 சிறந்தது, உயர்ந்தது, அதற்கு இணையானது ஒன்று கிடையவே கிடையாது. ஆகத்தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர் 3:4-8. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். இந்த உலகத்தில் மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை மேன்மையாக எண்ணுகிறார்கள். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றார், நான் சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் யூத குடும்பத்தில் பிறந்தவன், அதில் இப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவன், இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவன், வேதத்தை கற்றவன், வேதத்திலே தேர்ச்சி அடைந்தவன், நியாயப்பிரமாணத்தின்படி எந்த ஒரு தவறும் என்ன செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தவன். இன்னும் சொல்ல போனால் அவன் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். இன்னும் பவுலை குறித்து சொல்ல போனால் அவர் அந்த காலங்களிலேயே பல டாக்டர் பட்டம் வாங்கினவர் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கல்விமானாக அவர் இருந்தார், கல்வியிலே கற்று தேர்ந்தவர். அப்படிப்பட்டதான ஒரு பெரிய நிலையிலே உள்ளவர் தான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா? நஷ்டம், குப்பை என்று சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. அது எப்படி நினைக்கிறான்? அதெல்லாம் வேஸ்ட் நினைக்கிறேன், குப்பையா நினைக்கிறேன் சொல்றாரு. இவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா எவைகளுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு ஈடாக நிச்சய முடியாது, வர முடியாது. அதனால தான் அங்கே பேதுரு சொல்றாரு, கர்த்தராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால்
உங்களுக்கு சமாதானமும் கிருபை பெருக கடவுள் சொல்லி ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம ஒருத்தர் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்னா இப்படி ஆசீர்வதிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களுடன் வாழ்க்கையில் வரட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும். அது விசேஷமானது, மேலானது சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அவருடைய அறிகிற அறிவுங்கிறதுக்காக பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் செய்கிறேன் நஷ்டம் என்று விட்டேன். அதுக்கு ஏன்னா ஒன்றுமே கிடையாது, அதுக்காக என்ன தியாகம் நான் செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்படி என்ன மேன்மை இருக்கிறது என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டே இருக்கலாம், அறிந்து கொண்டே இருக்கணும். அறிய 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 நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மாற்றங்களும் தானாகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அவர் இந்த முதிர் வயதிலும் ஊழியத்தின் சிறந்த அனுபவத்திலும் இருக்கும்போதும் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படி சொல்றார். அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி ஆகிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவை உடையவளாக இருந்து நாளுக்கு நாள் அந்த அறிவிலே வளர வேண்டும் என்றதான ஒரு உறுதி, ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தேவையானது என்னது? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அடைய சொல்லுவாங்க, ஆர்டரை பற்றி தெரியாதா? நீங்கள் அணையிட்ட சொல்லும்போது சொல்கிறவங்க, இயேசுவை பற்றி சொல்ல போகும்போது, எனக்கு இயேசுவை நல்லா தெரியுமே, இயேசுவை எனக்கு நல்லா தெரியுமே. யாரெல்லாம் ஒரு தேதியை போடுறாங்களோ, இன்றைக்கி ஒரு தேதியை போட்டு எந்த ஒரு காரியத்தை செய்கிறார்களோ அவர்களெல்லாம் இயேசுவை பற்றி தெரிஞ்சவங்க தான். ஏன்னா கிறிஸ்துக்கு முன்னாடி கிறிஸ்துக்கு பின்னாடி இயேசுவை பற்றி எல்லாருக்குமே தெரிகிறது. இது மூளை அறிவினால் உண்டான ஒரு அறிவு. நீ எத்தனை முறை இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு சொல்றதுனால ஒரு மாற்றம் வாழ்க்கை வரப்போகிறது இல்லை. அது மூளை அறிவு. ஆமாம், இயேசு எங்கே பிறந்தார்? யூதா தேசத்தில் பிறந்தார், பெத்லகேமில் பிறந்தார், நிறைய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், பாடுபட்டார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். தெரியுது. இந்த அறிவு என்ன செய்யாது சொன்ன ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமே கிடையாது. அதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு இருக்கணும். ஒரு வெளிப்பாட்டின் அறிவு. அதை குறித்து நாம் மத்திய 16ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 17 வசனங்களிலே நாம் அதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு, இந்த சம்பவத்தை குறித்து உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசுவான ஒரு நாள் என்ன செய்றாருன்னா, தம்முடைய சீசர்லாம் பார்த்து, ஜனங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்குறார். அவங்க என்ன அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க, என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஜனங்கள் சரியா இயேசுவை குறித்ததான அறிவு அவங்களுக்கு இல்லை. சார் சொல்றாங்க, ஏசாயான்னு சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, அல்லது யாரோ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க, இப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. இப்படி அப்ப இயேசு கேட்கிறாரு, அப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க? வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த அறிவு இருக்குதே, இது என்ன செய்யல, யாரோ சொல்லி வந்த அறிவல்ல, புத்தகத்தில் படித்த அறிவல்ல, சரித்திரத்தில் படித்த அறிவல்ல. இது என்ன அறிவு சொன்னா, தேவனுடைய வெளிப்பாட்டினாலே உண்டான அறிவு. பரலோகத்திற்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் பார்த்தாங்க, இயேசு எப்படி பார்த்தாங்க? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தாங்க, ஒரு தீர்க்கதரிசியை பார்த்தார்கள்.
ஆனால் பேதுரு அவரை அறிந்து கொண்ட விதம் எப்படி சொன்னா, இவர் அதற்கு மேலானவர், ஒரு தீர்க்கதரிசிக்கு மேலானவர், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு என்றதான அந்த அறிவை அவன் உடையவனாக இருந்தால் ஆண்டவரை ஆச்சரியப்பட்டார். அப்பா, இது உனக்கு சாதாரணமாக வரல, இது என் பிதா தான் உனக்கு நினைச்சிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ நமக்கு இருக்க வேண்டிய அந்த அறிவு என்ன சொல்லி சொன்னால், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஏன் அநேகர் இந்த இயேசுவை அவர்கள் இப்படி புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை சொன்னால், வேதம் சொல்கிறது இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் இப்படி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அந்த பொல்லாத இருளின் சக்திகள் இயேசுவை ஒரு சரித்திர புருஷராக பார்த்துக்கொண்டு சொல்லுகிறது, மகான்களில் ஒருவனாக பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறது. ஆனால் உனக்காக இந்த உலகத்திலே வந்த தேவகுமாரன் என்று நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்களை கூடாக வைத்திருக்கிறது. அவர்கள் அப்படி அறிய முடியாத பரிதாபத்துக்குள்ளே இருக்கிறார்கள். யார் ஒருவர் இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். அப்போ அந்த அறிவு வந்தால்தான், அந்த வெளிப்பாடு வந்தால்தான் அவர்கள் அந்த தேவகுமாரனால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய குமாரன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை மேன்மைகளை அனுபவிக்க முடியும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 15 முதல் 18வது வசனத்தின் முன் பகுதி வரைக்கும். தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவர் சகலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் வார்த்தையானவர். அவர் மாம்சமாகி இந்த உலகத்தில் வந்தார். தேவன் மனிதனாகி இந்த உலகத்தில் வந்தார். ஒரு நோக்கத்திற்காக வந்தார், என் பாவத்திற்காக. அந்த பாவத்தின் தண்டனையை சுமந்து தீர்த்து எனக்கு விடுதலையை கொடுத்து என் பாவத்தை மன்னித்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். அந்த அறிவு ஒரு மனுஷனுக்கு எப்போ வருதோ அப்பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இது எனக்காக வந்த தேவகுமாரன், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர். அதை விசுவாசிக்கணுமே. இந்த அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு எதுக்கு நேராக நடத்தும் என்று சொன்னால் விசுவாசத்துக்கு நேராக நடத்தும். மூளை அறிவு ஒரு தகவலை மாத்திரம் அது சேமித்து வைத்துக் கொள்ளும். ஆனால் வெளிப்பாட்டின் அறிவு அது மேலே விசுவாசத்தை கொடுக்கும். அப்படியா, இயேசுவா, ஆமா, இயேசு எனக்காகத்தான் அந்த உலகத்தில் வந்தாரா? விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படி. அப்ப அழிவில்லாத வாழ்க்கை அவர்கள் நித்திய ஜீவன் நினைச்சுகிறார்கள், அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி அவன் யாருடைய உள்ளத்தில், அவருடைய இருதயத்தில் அவர்கள் இயேசு விசுவாசிக்கிறார்களோ அது ரொம்ப முக்கியமான. அதனால தான் ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு இயேசு பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே சமயத்தில் அவளுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை தேவனுடைய குமாரனாக காண, அறிய, அவர் மேலே விசுவாசத்தை வைக்க, அவர்களால் விசுவாசத்தை வைக்கிறதுனால உண்டாகிற நன்மைகளை பெற்று அனுபவிக்கும்படியாக அவருக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களிலும் ஒரு சிலர் இப்படி இருக்கலாம். இயேசுவை குறித்ததான அந்த தகவல்கள் உங்களுக்கு தெரிகிறதா இருக்கலாம். இயேசுவானவர் எங்கே பிறந்தார், எங்கே வளர்ந்தார், என்ன செய்தார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், அவர் இதத்தை சாதித்து முடித்தார்
என்பதெல்லாம் தெரிந்தான தகவல்கள் இருக்கலாம். ஆனால் தகவல் குறித்ததான அறிவு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் வராது. ஆனால் அதை விசுவாசிக்கக்கூடிய ஒரு வெளிப்பாட்டின் அறிவு உங்களுக்கு வேண்டும். விசுவாசிச்சா என்ன செய்வாங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்றதை அறிந்து அதை விசுவாசித்தால் என்ன செய்வார்கள்? மார்க் 16:16 வாசிப்போமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப என்ன செய்வார்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார்கள். தேவனோடு உடன்படிக்கை பண்ணி பெற்றுக்கொள்வார்கள். தேவனுடைய மந்தையிலே சேர்க்கப்படுவார்கள். அல்லது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அந்த கூட்டத்தோடு இணைந்து கொள்வார்கள். அந்த நித்திய ஜீவனை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். ஆக இந்த நாட்களில் இந்த வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை அறிகிற அறிவிலே முதலாவது நமக்கு தேவை என்ன சொன்னால் இந்த வெளிப்பாட்டின் அறிவு நமக்கு தேவை. இரண்டாவது என்ன தேவைன்னு சொன்னால் இந்த உறவின் மூலமாக அவரோடு அவரை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான. இரண்டாவது ஒரு அறிவு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு அறிவு. அதை எப்படி அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி சொன்னால் அவரோடு நமக்கு இருக்கிற உறவின் மூலமாகத்தான் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவன் நினச்சிருப்பான் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம பிள்ளைகளை போல அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் அப்பா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பார். ஏன் நீ பிறந்தது கொண்டு உன்னை பற்றி தெரியும், உன் புத்தி தெரியும், உன் பார்வை தெரியும், உன் சிந்தனை தெரியும், உன்னுடைய செயல்பாடு தெரியும். உனக்குள்ள இந்த சுபாவம் ஏன் அப்படி இருக்குன்னா அவருக்கு தெரியும். எல்லாம் தெரியும். அம்மாவுக்கு தெரியும். உன்னுடைய நடை உட பாவை வச்சுதே ஆண்ட கணிச்சிருவாங்க. ஏன்னா ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஒன்றாய் இருக்கிறோம். ஆகையினாலே நாம் என்ன செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவளை குறித்து எல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. மேக்ஸிமம் எனக்கு தெரியுது. இதே விதத்தில் தான் நாம் தேவனோடு பழகுவதன் மூலமாகத்தான் நாம் தேவனை செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு எப்படி நமக்கு நல்லா வரும்னு சொன்னால் அவரோடு பழகுவது. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த பழகுவதல் ரொம்ப முக்கியமானது. யோவான் 10:5 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 10:15 நான் என் உடையவைகளை அறிந்தும் என் உடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் சொல்றார். இயேசு சொல்லும்போது அங்கே மேய்ப்பன் ஆடு என்ற நிலையிலே ஓமானப்படுத்தி கர்த்தர் பேசுகிறார். பேசும்போது சொல்றாரு, நான் என்னுடைய அறிஞ்சிருக்கிறது மாதிரியே எனக்குரியவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவருடையவர்கள் அவரை இணைந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். என்ன அற்புதமான ஒரு காரியம் சொல்லி என்ன செய்யுங்க நீங்க பாருங்க. இந்த யோவானை திருப்பிக் கொள்வோம். 10:10 திருப்பிக் கொள்வோமா? ஆண்டவர் சொல்லும்போது இங்க பாருங்க 3ஆம் வசனம் 10:3 பின் பதிலே பார்க்கிறோம். அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு, முதல்ல வாசிங்கம்மா. வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். 5ஆம் வசனம் வாசிங்க. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆம் வசனத்தின் பின் பகுதி, ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாருன்னா அறிந்திருக்கிறபடியால் அப்படின்னு சொல்றதை குறித்து என்ன சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை இணைந்திருக்கிறார்கள் சொன்னா அவருடையவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எப்படி மேய்ப்பனை குறித்து இந்த ஆட்டுக்கு தெரியும்,
மேய்ப்பனை போல பலர் வருகிறார்கள். ஆனால் அவர்களை என்ன செய்யாது, அது அவர்களை சட்டை செய்யாது. ஆனால் இந்த மேய்ப்பன் அவர் கூப்பிடும்போது கவனித்து கேட்டு செவி கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ அடிக்கடி எந்நேரமும் மேய்ப்பனோடவே இருந்து 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 பழகி என்னுடைய மேய்ப்பன் இப்படித்தான் பேசுவார். இயேசுவோடு பழகும் போது தெரியும் நமக்கு, ஆண்டவர் இப்படித்தான் பேசுவார், தேவன் இப்படித்தான் பேசுவார். அவர் எதை பேசுவார், எப்படி பேசுவார், எந்த விதத்தில் பேசுவார், அவருடைய குரல் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, அவருடைய திட்டம் என்ன, இவைகளை குறித்து எல்லாம் நாம் என்ன செய்து கொள்ள முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நமக்கு தேவையான ஒரு பெரிய பெரிய முக்கியமான ஒரு அறிவு. இயேசுவோடு நான் பழகுது மூலமாக அவரை குறித்து நன்றாக நினைத்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப இயேசு யார் அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட பழகும் போது தான் நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். நமக்கு தெரியும் அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அவர் எவ்வளவாக அவர் பரிசுத்தமாக இருக்கிறபடியினாலே நாம் பரிசுத்தராய் இருக்க விரும்புகிறார். சொல்லுது, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடைக்கெல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அப்போ அவரோட பழகினால்தான் அவர் எப்படிப்பட்ட பரிசுத்தர்னு தெரியும். பல்லவத்திற்கக்கூடிய தேவதூதர்கள் எப்பொழுதும் கேருபீன்களும் சேராபீன்களும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 சொல்லி துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு கூட சொல்லுகிறது, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் பழகும் போதுதான் நம்முடைய பரிசுத்தம் எவ்வளவு விசேஷம் என்று தெரியும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் என்று சொல்லுவது நமக்கு நாம் அறிந்தது கொஞ்சம்தான். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அவரோடு உறவாடும் போது அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தர் என்று சொல்லுவோம், அறிய முடியும். அந்த அறிகிற அறிவு இருக்குதே, அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யும், பரிசுத்தமாக்கி கூட. அவரை அறிய 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 நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமா, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேறு ஒரு அவசியம் இல்லை. ஆனால் இயேசுவோடு நீங்கள் பழகி அவரை அறிய ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே தானால் அவரை போல உங்கள் வாழ்க்கை மாறிவிடும், பரிசுத்தம் வந்துவிடும். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர், அவரை நெருங்கி பழகும் போதுதான் தெரியும் அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று சொல்லி என்ன செய்ய நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நீங்க பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்கள், ஒரு சில குடும்பங்களை தவிர அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அம்மா ரொம்ப அன்புள்ளவங்க, அப்பா மோசமான ஆளு. இருக்கா இருக்கா? அப்பா எப்படிப்பட்டவர், மோசமானவர். அம்மா எப்படிப்பட்டவங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க. நான் சொல்றது சரியா? ஆனால் அநேகருக்கு அப்படித்தான் இருக்குது. அப்பா மோசமானவர், அம்மா சில மோசமான தகப்பன் இருக்கிறாங்க, அதை விட்டுருவோம். குடிகார பயல் இருக்கிறாங்க, வீட்டை கவனிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க, அப்படி ஒன்று ரெண்டு இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்கள் எல்லா தகப்பனுமாருக்கும் மாதிரி கிடையாது. அப்பா என்ன செய்வார்னா பிள்ளையை பார்த்து சிரிக்க மாட்டார், அப்படி தடவி கொடுக்க மாட்டார், தட்டி கொடுக்க மாட்டார். ஏய் படிச்சியாளா, சாப்பிட்டியாளா, என்ன செல் பண்ணணுன்ற அதுதான். அம்மா வந்து ஏய் சாப்பிட்றா, அவங்க வித்தியாசமாக நடத்துவாங்க. அதனால் அநேகர் என்ன செய்ய சொன்னால் அந்த அப்பாவுடைய அன்பை பற்றி தெரியவே தெரியாது. எப்போ அப்பாவுடைய அன்பை பற்றி தெரியும் சொன்னால் இவர் அப்பாவாக மாறினதுக்கப்புறம் தான் அப்பாவுடைய அன்பே அவருக்கு தெரியும். அது வரைக்கும் அப்பாவுடைய அன்பு தெரியாது, அவர் அன்பை வெளிக்காட்ட தெரியாது. எல்லாம் புரிய என்னமோ என்னது அவரை பார்த்தா என்னமோ மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி தான் தெரியும். ஆனால் அவர் உன்னை நேசிக்கிறது எப்போ தெரியும்னா
உங்கள் அப்பாவோட நேரத்தை செலவு பண்ணால் தான் தெரியும் அப்பா எப்படி இருக்கிறார், உன்னை எவ்வளோ நேசிக்கிறார், உனக்காக எவ்வளோ பிரயாசப்படுறாரு, உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாரு, உன்னுடைய முயற்சிக்காக எவ்வளோ பெரிய திட்டங்களை வகுத்து எவ்வளோ பெரிய தியாகங்களாக செய்கிறவங்க அப்பாவுக்கு அப்படி தான். இதே போல் தான் இயேசு நாட்டை பழகி பார்த்தா தான் தெரியும் உங்கள் மேலே எவ்வளவு அன்பாக இருக்கிறான்னு தெரியும். அவருடைய அன்புக்கு பவுல் சொல்ற அவருடைய அன்பின் ஆழ அகல உயரங்கள், அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள நீங்க வல்லவராகும்படி உங்களுக்காக ஜெபம் பண்றேன்னு சொல்றார். அந்த அன்பிற்காக, அந்த அளவிட முடியாத அந்த அன்பிற்காக நான் ஜெபம் பண்றேன்னு சொல்றேன். இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நினைச்ச முடியாது. ஒரு நாள் நமக்கு சந்தேகம் வராது, பின்மாற்றம் வராது. இது எப்போ கிடைக்கும் சொன்னால் தேவனோடு நெருங்கி பழகும் போது தான் தெரியும், அவரோடு நெருங்கி பழகும் போது தான் தெரியும், அவரோடு பேசும்போது தான் தெரியும், அவர் பேசுகிற கேட்கும்போது தான் தெரியும், அவர் நமக்காக வைத்திருக்க திட்டங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படும் போது தான் தெரியும் அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அநேக சமயங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, என்னை குறித்து தேவ திட்டம் என்னன்னு தெரியலையே, தேவ சித்தம் என்னன்னு தெரியலையே. எப்படிப்பா உனக்கு தெரியும்? அவருடைய பழகாம எப்படி தேவ திட்டம் உனக்கு தெரியும், தேவ சித்தம் உனக்கு தெரியும்? அநேக சமயங்களில் நம்ம என்ன சொல்றோம்னா, தேவ சித்தத்தை அறிவதற்காக ஒரு காரியத்தை செய்கிறோம். என்ன காரியம்? 2 சீட்டை எழுதுகிறோம், ஒன்றில் ஒன்று எழுதுகிறோம், இன்னொன்று எழுதுகிறோம். ஆண்டவரே, நான் இந்த வேலைக்கு போக வேண்டுமா, அந்த வேலைக்கு போக வேண்டுமா? அந்த 2 இதில் ஒரு பேப்பர் வேலை எழுதுவோம், அதில் ஒரு வேலை எழுதுவோம், குளிக்க போட்டுட்டு எடுப்போம். நீ என்ன எழுதுனியோ அதில் தான் ஒன்று வருமே தவிர தேவனுடைய இது வரவே வராது. பெண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த பொண்ணா அந்த பொண்ணா, நீ எந்த 2 எதை போட்டு அதான் வருமே தவிர தேவ சித்தம் வெளிப்படாது. இதில் தேவ சித்தம் வெளிப்படாது. அவரோடு பழகும்போது சொல்லுவார், எப்பா நீ இதை பண்ணேன்னா உனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் இது பண்ணேன்னா உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி கர்த்தரே நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார். தேவ சித்தத்தை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆகையினால தேவனோடு பழகும்போது அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி, இது எப்படி வரும் சொன்னால் அவரோடு, அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நமக்கு இப்போ புரியாது. ஆனால் பூமியில் நம்மை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் இருக்கிறது, நம்மை குறித்து ஆண்டவர் மகிமையிலே வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் எப்படி புரியும் சொன்னால் இயேசுவோடு பழகும் போது தான் நமக்கு தெரியும். அவர் அறிகிற அறிவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ அவர் என்ன செய்கிறார்? அவர்கள் என்ன செய்கிறார்? அந்த என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, செவி கொடுக்கிறது சொல்றாரு. அவர் என்ன செய்கிறேன்? நான் நடத்தி செல்லுகிறேன். அவர் அறியும் போது தான் அவரால் நடத்தப்படுகிற, அது அவருக்கு பின் செல்லக்கூடிய அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யும் கிடைக்கும். இல்லைட்டு என்ன செய்வோம்னா நம்மளே ஒரு வாழ்க்கை அமைத்து கொண்டு நானே போயிட்டு இருப்போம். அந்த தேவனுடைய அந்த ஆடு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்போது, அந்த மேய்ப்பன் எங்கெல்லாம் போகிறாரோ அதை கேட்டு 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 நினச்சி பின்பற்றி போகும்போது அதுக்கு என்ன செய்யலை? புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அது மேய்க்கப்படுகிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. இருளாம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, தேற்றப்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நீடித்த நாட்களாக திருப்தியாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த மேய்ப்பர் அப்போதான் தெரியும், எனக்காக இயேசு தன் ஜீவனை கொடுக்க இப்பயே ரெடியாக இருக்கிறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நமக்காக எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த நாட்களில் கர்த்தரை இன்னும் நெருக்கமாய் அறிய நேரத்தை செலவு பண்ணுங்க. எப்படி தேவனை நெருக்கமாக அறிகிறது? ரொம்ப எளிதானது தான். ஜெபமும் வேதவசன தியானமும் தான். ஜெபமும் தேவனுடைய வேதவசன தியானம் தான் தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கும் அவரை அறிந்து கொள்வதற்குரிய வழியே தவிர
வேறு எந்த புஸ்தகத்தில் நீங்கள் படித்தாலும் இயேசு குறித்து உங்களால் அறிந்து கொள்ள முடியாது, தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியாது. வேதத்தை வாசி ஜோமனு, வேதத்தை வாசி ஜோமனு, வேதத்தை வாசி ஜோமனு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நீங்கள் பண்ற ஒரு சின்ன ஒரு இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவரே, இந்த சாப்பாட்டை இன்னைக்கு ஆசீர்வதியும் பரிசுத்தமாக்கும், இந்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி, ஆமென். இந்த ஜெபத்தெல்லாம் இயேசு அறிய முடியாது. படுக்க போகும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், பாதுகாத்தீர் ஆண்டவரே, தீமைக்கு விளையாட நம்ம ரத்தத்தில் ஒவ்வொரு ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில். இந்த ஜெபத்துக்கெல்லாம் இயேசு அறிய முடியாது. அல்லது ஆண்டவரே இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறேன், மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுறேன், பாகிஸ்தானுக்காக ஜெபம் பண்ணுறேன், இந்த ஜெபத்தெல்லாம் தேவன் அறிய முடியாது. அது அவசியமாக இருந்தாலும் உட்காந்து தேவ சமூகத்தை உட்காந்து நேரத்தை செலவு பண்ண வேணும். ஒரு விசுவாசி 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண முடியல, இயேசு பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒரு 3-4 அதிகாரத்தை வாசித்து தியானம் பண்ணலைன்னா ஒன்றுமே என்ன செய்யாது தெரியாது. இரவும் பகலும் நாம் தேவனோடு சஞ்சரிக்க வாழ்க்கை இருக்கும்போது மாத்திரமே இயேசுவை குறித்ததான அறிவு நமக்கு உண்டாகும். அந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஜெபத்தோட வாழ்க்கை ஆரம்பிக்கணும், ஜெபத்திலேயே வண்டி ஓடணும். வேத வசனத்தோட வேதத்தை என்ன செய்யணும்? வாழ்க்கை ஆரம்பிக்கணும். அந்த நாள் முழுவதும் அவருடைய வசனத்தையே தியானிக்கும் போது தேவனுடைய வார்த்தை நம்ம காதில் கேட்டுட்டே இருக்கோம். இதுதான் வழி, இதில் நட, இதுதான் வழி, இதில் நட என்று சொல்லி சத்தம் கேட்கும். கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டு போவார். ஆண்டுக்கு சோதரம் உண்டாவதா. இன்னைக்கு அப்படிப்பட்டதானே அந்த உறவு நமக்கு தேவை. பக்கத்தை சொல்லுங்க, இந்த 1 மணி ஜபம்லாம் பத்தாதுங்க, 1 மணி நேரம் ஜபம்லாம் பத்தாது, சும்மா அந்த ஒரு அதிகாரம் வாசிக்கலாம் பத்தாது. அல்லேலூயா. தேவனை அறியணும்னா, கர்த்தரை அறிகிற அறிவுன்னு சொன்னால் அதுக்கு நேரத்தை செலவு பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேரத்தை செலவு பண்ணுவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவு மேன்மையானது. எந்த விதத்தில் மேன்மையாய் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது? கர்த்தரை அறியும் போது அவர் சொல்றாரு, கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அப்படின்னு சொல்றாரு. அந்த மேன்மையானது எந்த விதத்தில் நமக்கு மேன்மையானது, அது எந்த விதத்தில் பலன் கொடுக்கிறது, எந்த விதத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? அதே 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்வோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போமா? தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். நல்ல கவனிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரோடு நெருங்கி பழக 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 கர்த்தரை அறிய அறிய நமக்கு நஷ்டம் அல்ல, லாபம் 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 லாபம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சில கணக்கு எழுதும் போது என்ன செய்வாங்கன்னா, நோட்டில் போடும்போது அந்த காலத்தை நான் பார்த்துருக்குறேன், இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. எங்கள் அப்பா புது கணக்கு எழுதும் போது என்ன செய்வார்னா, அந்த நோட்டில் லாபம்னு போடுவார். அந்த கடை இருக்கும், மளிகை கடையில் பெருசாக போடுவார், சந்தனத்தில் லாபம் தான் கை வச்சு எழுதுவார், லாபம்னு எழுதுவார். லாபம். அல்லேலூயா. அப்போ இப்படி எழுதுறதுனால லாபம் வராது, ஆசீர்வாதம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதை வச்சு எழுதுனாலும் வராது, ஒரு ரத்தத்தை வச்சு எழுதுனாலும் வராது. என்னது? அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும்னு சொன்னால், கர்த்தரை அறிகிற அறிவியல் தான் நமக்கு கிருபை அதிகமாய் தந்து கொண்டே இருக்கிற கிருபை 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 கிருபை. கர்த்தரை அறிய அறிய கர்த்தர் அளவில்லாத கிருபைகளை இலவசமாய் நமக்கு கொடுக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே எது பெருகுகிறது? நமக்கு சமாதானம் பெருகிறது. வீட்டில் சமாதானம் வரணுமா? இருதயத்தில் சமாதானம் வேணுமா? ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை அறிய 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 கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள என்ன செய்கிறது?
சமாதானத்தை தருகிறார். சமாதானத்தின் வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரை அறிய 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 விசுவாசத்தினாலே அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வெளிப்பாட்டின் அறிவை பெற்றுக்கொண்டு அந்த இயேசுவை இன்னும் அறிய 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 வேண்டிய விதத்தை அறிய நேரத்தை செலவு பண்ண சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. உங்கள் உள்ளத்தில் சமாதானம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கும் இயேசுநாதருக்கு இடையில் உறவில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் சொல்லுங்களேன், வாழ்க்கையில் நிம்மதி சமாதானம் இல்லைன்னா உங்களுக்கு இயேசுநாதருக்கு இடையில பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சமாதானம் இருக்குதா, அதுக்காக அப்படியே பறக்கிற மாதிரிலாம் இருக்காது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும், போராட்டம் வரத்தான் செய்யும். ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். இந்த நிம்மதி எதனால வருகிறது? ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருக்குது, ஒரு சமாதானமான ஒரு சூழல் உருவாகும். ஏன் வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன்னா உனக்கு செல்ஃபோனில், நெட்டில், ட்விட்டரில் அதில் இருக்கிற அறிவை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு ரொம்ப கம்மியாக இருக்கு. உனக்கு இதிலெல்லாம் 100 மடங்கு 200 மடங்கு உனக்கு என்ன செய்கிறது? அறிவு இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவு அவரை பற்றி கேட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நேரம் செலவு பண்ணுறதில்ல. இயேசுவை பற்றி கேட்டால் தெரிய மாட்டேங்குது. அவரோட நேரத்தை என்ன செய்யலை, நம்ம செலவு பண்ணலை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கையில் ஒரு ஃபோனை கொடுத்து ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டீங்கன்னா போதும், 24 hours தூக்கமே இல்லாமல் வாழ்க்கை ஓட்டுவாங்க. இது சின்ன பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, அது பெரிய ஆட்களுக்கும் பொருந்தும். கையில் எடுத்துட்டோம்னா என்ன செய்யலை, ஏன் ஆண்டோட நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம காலத்தை முடிய மாட்டேங்குது. நேரம் இல்லை பாஸ்டர், ஏப்பா செல்ஃபோனில் நோண்டுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? இப்படி நானும் பார்க்குறேன். 85 கிழவனும் கிளவிக்கிட்டு இப்படி தான் பண்ணுது. எங்கே நானும் பார்ப்பேன், உட்காந்துருக்கிற இடத்துலையும் இதுதான், நடக்கிற நேரத்தில் அதுதான், என் நேரமும். அப்போ எப்படி நம்ம தேவனோட ஒரு சமாதானம் வரும்? தேவனோட நேரத்தை செலவு பண்ணுங்க. அவரை அறிகிற அறிவு என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தை அற்புதமான ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. குடும்பமாக சேருங்க, ஒன்று சேருங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, ஒன்று சேருங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவ சமாதானம் உங்கள் உள்ளத்தில் என்ன செய்யும்? வரும். அதாவது வாசிப்போம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், பாருங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடியதற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி. என்ன நடக்குது? கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு எதை சம்பாதித்து கொடுக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வாழ்க்கைக்கு தேவையான யாவற்றையும் தருகிறது. நீங்க இயேசுவை அறிகிற அறிவிட வளரும் போது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்னென்னலாம் உங்களுக்கு அவசிய தேவை இருக்கிறதோ அவைகள் பூரா நமக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. கர்த்தரை அறிகிற அறிவு நஷ்டமல்ல, லாபம் லாபம் லாபம், மிகப்பெரிய லாபமாக நமக்கு அமைந்து விடுகிறது. எப்படிங்க கிடைக்கும் தெரியாது. ஆனா ஆண்டு சொல்றாரு, கர்த்தரை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்துக்கு தேவையான எல்லாவற்றும் என்ன செய்கிறது? நமக்கு தேவன் தருகிறார். அவருடைய வல்லமையின்படியே தருகிறார். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? தேவனோட நேரத்தை செலவு பண்ணி பாருங்க, அந்த தேவை சந்திக்கப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய சமூகத்தில் உட்காருங்க, அவருடைய சொல்கிறத கேளுங்க, ஆண்டோடு பேசுங்க, அந்த தேவை சந்திக்கப்படுறதை என்ன செய்வீங்க? நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் தேவ பக்திக்கு, பக்தியாய் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் தடைகள் அகற்றப்பட வேண்டுமோ அந்த தடை தானாக அகன்று போகும். என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நல்ல பரிசுத்தவான்களுடைய உறவு கிடைக்கும், துன்மாக்கூடிய உறவு கட்டாகும். நமக்கு தேவையான சகல ஈவுகள் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அந்தந்த காலங்களில் கொடுக்கப்பட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை என்றதான நிலையிலே வாழக்கூடியதற்குரிய சகலத்தையும் தேவன் கொடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி
என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு என்ன செய்ய இச்சை இச்சை இச்சை. உலகத்திலே பலவிதமான இச்சைகளை மனிதர்களை ஆட்கொண்டிருக்கிறது. அது விசுவாசிகள் என்ன செய்கிறது? ஆட்கொண்டிருக்கிறது. இச்சை, மாம்சத்தின் இச்சை, தவறான உணர்வுகள், தவறான ஆசைகள், இவைகள் அவருடைய மாம்சத்திலே வாசமாயிருக்கிறது. அந்த இச்சைகள் அவர்களை கெட்டு போகிறது, கெட்டு போக பண்ணுகிறது, அழித்து விடுகிறது, நரகத்துக்கு தள்ளி விடுகிறது. எப்படி தப்பிக்கிறது? எப்படி தப்பிச்சு கொள்றது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் போது அந்த கேட்டுக்கு விலைக்கு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அறியும் போது எந்த ஒரு பாவமும் பாவ இச்சைகளும் மேற்கொள்ளக்கூடாதபடி அது நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. என் தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் நம்மை பாதுகாக்கிறார். இந்த உலகத்தின் பாவத்துக்கு இச்சைகளுக்கு நம்மை பாதுகாக்கிறார். அதுக்காகத்தான் கர்த்தரை அறிய வேண்டிய அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்று என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவம், தேவனுடைய சுபாவத்துக்கு நமக்குள்ள பங்குள்ளவர்களாய் மாறி விடுகிறோம். தேவனுடைய திவ்ய சுபாவம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சது. நல்ல சத்தம் அல்லையா சொல்லுவோமா? நீங்க கோபமா இருக்கும்போது உங்க முகத்தை பாருங்க, சந்தோஷமா இருக்கும்போது பாருங்க. நீங்க கோபமா இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அதை ஒரு வீடியோ எடுத்துக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கணும். ரெண்டையும் போட்டு பார்க்கணும். நீங்க எதை பார்க்க விரும்புவீங்க? நீங்க எதை பார்க்க விரும்புவீங்க? சந்தோஷமா இருக்கும்போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோ பார்த்தா தேவதூதர் மாதிரி இருப்பீங்க. ஆனா மிகுந்த கோபத்தோடு இருக்கும்போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும்? பிசாசின் மறு உருவம் கீழே இறங்கி வந்தது போல இருக்கும். நான் சொல்றது உண்மையா இல்லையா? இன்னும் இந்த ஆட்டம் ஆடுற, நல்லதான இருந்த இந்த ஆட்டம் ஆடுற, எங்க இந்த ஆட்டம் ஆடுறீங்க? எப்படி மாறிடுச்சு? நான் சொல்லுகிறேன், வீட்டில் சிசிடிவி வச்சா ரொம்ப நல்லது என்று சொல்லுகிறேன். அப்பப்போ நம்ம எப்படி நடக்கிறோம் போட்டு போட்டு பார்த்துக்கலாம். நான் சொல்றது ஓகேயா? ஓகேயா? அப்பப்போ போட்டு பார்த்துக்கலாம், பார்த்து நம்ம சரி பண்ணி கொள்ளலாம். ஆனா இந்த ஏன் மாற மாட்டேங்குது? ஏன் விசுவாசிகள் வாழ்க்கையில் சுபாவம் மாற மாட்டேங்குது? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறன்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஆவின் கனிகள் அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான். ஆனா நம்மகிட்ட இதுதான் பெருசா இருக்குது. எந்த பட்டியல் தான் பெருசா இருக்குது? மாம்சத்தின் கிரிகள் அப்படின்ற அந்த பட்டியல் தான் நிறைய இருக்குது. ஏன் இருக்குது? ஏன் ஆவிக்குரிய வாழ முடியல? தெய்வீக சுபாவம் வெளிப்பட மாட்டேங்குது. ஏன் மாம்சத்துக்குரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது? ஏனென்றால் சிம்பிள், கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை. கர்த்தரை அறிய 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 நம்முடைய சுபாவம் மாறிக்கிட்டே இருக்கு. திவ்ய சுபாவம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சுபாவம் மாறணும். சூப்பர் மெடிசன் இருக்குது. என்ன மெடிசன்? கர்த்தரை அறிகிற அறிவு தான். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால தான் மேன்மையான பவுல் சொல்றார். அதான் மேன்மையான சொல்றார், தேவனோடு நெருங்கி வாழுங்கள், தேவனோடு நெருங்கி வாழுங்கள், அவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க, அவர் சொல்றதை கேளுங்க, நீங்க அவர்கிட்ட பேசுங்க, அவர் உங்கள்கிட்ட பேசட்டும். நேரத்தை செலவு பண்ணுங்க, அவரோட நேரத்தை செலவு பண்ணுங்க. உங்க சுபாவம் அப்படியே மாறிடும். தேவ பிள்ளை என்றதான நிலைகளே, உங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகளிலே தேவ சுபாவம் வந்து. அல்லேலூயா. சும்மாறா சும்மாறா. அப்புறம் நான் பழைய சுபாவம் என்ன செய்வேன்?
பழைய சுபாவத்தை காமிச்சிருவேன். எது காமிக்கிற? நீ யாரு? அல்லேலூயா. தேவ பிள்ளை, தெய்வீக சுபாவம் இருக்கணும். மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், அன்பா பேசணும், பொறுத்து போகணும். அல்லேலூயா. ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். எப்ப என்ன பேசணும், எப்ப பேசக்கூடாது. தெய்வீக சுபாவத்துக்கு பங்காளிகளை நம்ம மாற்றுகிறது. 1:8. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கை மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேக ஆத்துமாக்கு மூலமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வெறுங்கையா இருக்கிற ஒரு அனுபவம் இருக்காது. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட அநேக ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கும். 11ஆம் வசனம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். பரலோகத்து போகிறதான வாக்கியத்தை தடையில்லாம போய் சேர்ந்துடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதனால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு வந்துட்டா, அதுலேயே வளர்ந்துட்டு இருந்தோம்னா, வாழ்க்கை பூரா அதையே அதிகமாக தேடினோமானால் எப்படியாச்சும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆமென். அப்போ ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை நன்கு அறிந்து அவரோடு வாழக்கூடிய மனுஷன், அவனுடைய அடையாளம் என்ன? 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க. அவருடைய லைஃபை பார்த்தா தெரியும். அவர் தேவனை அறிகிற அறிவு அவருக்கு இருக்கும் என்று சொன்னால், அவர் இயேசு நடந்ததுபடியே அவர் நடப்பார். பரிசுத்தத்தில் நடப்பார், நீதியில் நடப்பார், அன்பிலே நடப்பார், இரக்கமுள்ளவராய் இருப்பார், கர்த்தருக்காக எதையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார். இயேசு நடந்தபடி நடப்பார். அப்போஸ்தலர் 4:5 அதிகாரத்தில் 12-13 வாசிங்க. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அங்கே ஒரு அடையாளம். அப்போ அவங்களுக்கு வாசிக்க தெரியாது, படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது, நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. ஆனால் எவ்வளோ தைரியமாக இருக்காங்க. ஆஹா, இவங்க யாரு? இயேசுவோடு இருந்தவர்கள், அவரோடு உறவில் இருந்தவர்கள். இந்த தைரியம் எப்படி இருந்துச்சு? இயேசுவோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், இயேசுவை அறிந்த ஒவ்வொரு மனுஷனும் எப்படி இருப்பான்னா, ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. ரொம்ப தைரியமா இருப்பாங்க. எதை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அவர் சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார்கள். அப்போ அறிவிக்கும் போது அங்க பிரச்சனை உண்டாகிறது. அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. 18 வசனத்தை வாசிங்க. அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த அப்போஸ்தலராக இருக்கக்கூடிய யோவானையும் பேதுருவையும் அந்த வசனத்தை பிரசங்கம் பண்ண அற்புதம் நடைபெற்றதுனாலே, அங்கே பிரசங்கம் பண்ணதுனால கூப்பிட்டு வச்சு அடின்னு அடிச்சு பயமுறுத்தி, இனி ஒரு ரூபாய் இயேசு பற்றி நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. சரிங்க சரிங்க, இந்தா நீ உண்மை இயேசுவை பற்றி பேசக்கூடாது, ஓகேயா? சரியா? சரி, இந்தா இதை பூசிக்கா, இதை போடு. ஏய், அந்த ஜோலியில் நம்மகிட்ட கிடையாது. அந்த ஜோலியில் நம்மகிட்ட கிடையாது. அல்லேலூயா. நாங்கள் கண்டதையும் கேட்டதையும்
அறிந்ததும் நாங்கள் சொல்லாமல் இருக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என்ன பயமுறுத்தினாலும் சரி, என்னென்ன இயேசுவை அறிந்தவன் அவரை குறித்து பேசாமல் இருக்க முடியாது, சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியாது, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாமல் இருக்க முடியாது. தைரியம் அவனுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும் தைரியம். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல எப்படி காணா? சாத்ராக் மேஷாக் சொன்னாங்க, ஏய் எங்களை அக்கினியை போட்டாலும் எங்கள் ஜீவன் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார், காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் பணிஞ்சு கொள்ள மாட்டோம்ப்பா, நாங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக இருப்போம். இதுதான் தைரியம். ஏன்னா தேவனோடு இருக்கிறவர்கள், இன்றைக்கு நம்ம தேவனோடு இருக்கிறவங்க எதுக்கு இந்த உலகத்தின் பயமுறுத்தலாம் பயப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. தானியேலை போல நீ என்ன சட்டமும் போட்டுக்கோ, நான் இப்படி தான் வாழுவேன், நான் பாவம் செஞ்சேன்னா அதை நீ சொல்லு, ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமாக இந்த உலகத்தில் எல்லா காட்டிலும் பெஸ்ட் வாழ்க்கை வாழ்கிறேன், ஆகிய நான் யாருக்கு என்ன செய்ய வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை அறிந்தவன் எதற்கும் பயப்பட மாட்டான், தைரியமா இருக்கான். அதுதான் அவனுடைய அடையாளம், கர்த்தருக்கு பணிந்து விடுதல் அடையாளம். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. அவனுக்கு எதிர்கால நம்பிக்கை இருக்கிறது, நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் வருது, அது உண்மைதான். நான் ஒவ்வொரு சமயமும் நாம் மரண வீடுகளுக்கு போகும்போதெல்லாம் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது, அல்லது நம்முடைய நாம் வாழும் பகுதிகளிலே ஒரு மரணம் சம்பவிக்கும் போது ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், நமக்கும் ஒரு நாள் மரணம் வரத்தான் செய்யும். ஆனால் பவுலுடைய நிலையை பாருங்க, மரணம் வந்தாலும் இது முதல் எனக்கு நீதியின் கிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நாளிலே எனக்கு என்ன செய்வார்? தருவார். கண்டிப்பாக நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். பரலோகத்தில் இந்த உலகத்தில் கர்த்தருக்காகப்பட்ட பிரயாசங்கள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் தக்கதாக தேவனுக்கு பதில்களிப்பார். நான் நித்தியத்திலே தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மகிமையில நான் சந்தோஷமாய் வாழுவேன் என்றுதான ஒரு நிச்சயம், எதிர்காலத்துக்கு ஒரு நிச்சயம் அவனுக்குள்ள என்ன செய்கிறது. நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த உலகம் இருக்குது, இப்போ தான் சின்ன பிள்ளையா அந்த மாதிரி இருக்குது, 3 வயசில் நடந்தாலும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அப்பா நெஞ்சில் படுத்திருந்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்குது, இருக்கா? ஞாபகத்தில் இருக்குது. ஸ்கூலில் நடந்த சில சம்பவம் ஞாபகம் இருக்குது. இப்போ பார்த்தா எனக்கு பிள்ளை எவ்வளோ பெரிய பிள்ளையா, எனக்கு எவ்வளோ பெரிய பேரனா பேத்தியா இருக்கா? இப்போ தான் சின்ன பிள்ளை மாதிரி இருந்தேன், அதுக்குள்ளே காலேஜ் படித்து முடிச்சிட்டேன்டா. எல்லாம் நடக்குது. ஆனால் காலங்கள் ஓடும். ஆனால் நமக்கு நித்தியமாய் பரலோகத்தில் போய் சேர்ந்து விடுவோம்ன்றதான் நம்பிக்கை எதனால் கிடைக்கிறதுன்னு சொன்னால், கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு அறிய 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 நமக்கு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. எப்படி நான் பரலோகத்தில் போய் இயேசுவோடு தேவனோடு நித்திய காலமாய் மகிமையிலே சஞ்சரிப்பேன்றதான உணர்வு இருக்கிறது. இந்த 3 முக்கிய அடையாளங்கள் இருக்கிறது. யாருக்குன்னு சொன்னால், இயேசுவோடு, இயேசுவை அறிந்தவர்களுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இவ்விதமாக வெளிப்பாட்டின் மூலமாக ஏற்றுக்கொண்டு, விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, அனுதின வாழ்க்கையில் ஜெபம், வேதவசன தியானத்தின் மூலமாக அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு 3 அடையாளங்கள். இயேசு நடந்தபடியே தானும் நடப்பார்கள். 2, தைரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவார்கள். 3வது, அவர்கள் எதிர்காலத்தை குறித்தான ஒரு நிச்சயமான நம்பிக்கையோடு இருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு கேள்வி இதுதான், நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? இயேசு நடந்தபடி நடக்கிறீங்களா?
உங்கள் வாழ்க்கையில் தைரியம் இருக்கிறதா? இயேசுவுக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தைரியம் இருக்கிறதா? உங்களுடைய எதிர்கால நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதில் குறைவு இருக்குமானால், ஒரு குறை இருக்குது, இயேசுவை அறிய வேண்டிய விதத்தை அறியலை, அதுக்கு நீங்கள் நேரம் செலவு பண்ணல, இயேசுவோடு நேரத்தை செலவு பண்ணுங்க. அதுதான் மேன்மையானது, அதுதான் மேன்மையானது. அந்த இயேசு அறிகிற அறிவுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒப்பிடத்தக்க ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஃப்ரெண்டு இயேசுவோடு ஒப்பிடும்போது அவர் ஒப்பிடத்தக்கவர் அல்ல. வேலை இயேசுவை அறிகிற அறிவுக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. உறவுகள் இல்ல, வசதிகள் இல்ல. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் எனக்கு நஷ்டன்னு உதறி தள்ளிவிட்டு கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம், அறிவோம், மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் எழுந்து நாம் ஜெபிக்க போகிறோம். Glory to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பவுல் சொல்றபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எதெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் நெஸ்டன்னு விட்டுறேன். இன்னும் என் ஆண்டவரை அறியக்கூடிய அறிவிலே வளர போறேன். என் வாழ்க்கையில் கேள்விக்கெல்லாம் பதில். ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது? ஏன் என் லைஃப் மாறலை? ஏன் என்னுடைய தொழிலில் மாற்றம் இல்லை? ஏன் என் குடும்பத்தில் மாற்றம் இல்லை? ஏன்னா ஒரே ஒரு பதில் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் மேன்மையானது என்று சொல்லும்போது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பானது, முக்கியமானது, ஒப்பிட முடியாதது என்பதுதான் மேன்மையானதுக்கு என்ற அர்த்தம். அந்த நிலையிலே நாம் அந்த மேலான கர்த்தரை அறிகிற அறிவு அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் இடம் கொடுப்போம். தினந்தோறும் தேவனோடு நடப்பேன், ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுவேன். இன்னும் அறிவேன். எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டேன். இன்னும் தேவனை ஆண்டவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வதற்கு என் மனக்கண்களை திறந்தரலும். ஆண்டவரை உண்மை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வதற்கு எனக்கு கிருபை தாரும், அந்த வழிகளிலே நடத்தும் என்று சொல்லும்போது தேவன் அவரை இன்னும் அதிகமாய் நம்மை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கைகளை உயர்த்தி, எனக்கு தேவை அதான் ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இந்த அனுபவ அறிவு எனக்கு தேவை ஆண்டவரே. உங்களை இன்னும் நெருங்கி வாழணும், உம்மோடு ஐக்கியமாக இருக்கணும், இன்னும் அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை சந்தித்து கொள்ளணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவுக்காக நான் நேரத்தை செலவு பண்ண அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் தகப்பனை அறிய வேண்டிய விதத்தில் அறியணும், நேரம் செலவு பண்ணணும். அதுக்கு தடையான எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றுங்க ஆண்டவரை சொல்லுங்க. எல்லாம் நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். கர்த்தருக்காக நேரத்தை செலவு பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அந்த மேன்மையான வாழ்க்கையில் மேன்மையானது, இந்த உலகத்தில் மேன்மையானது, இன்றைக்கும் நாளைக்கும் இம்மையிலும் மறுமையிலும் மேலான ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு. அந்த அறிவை நாங்கள் உடையவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. பவுலை போல அவைக்கு தடையான எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் நஷ்டம் என்று விட்டு குப்பையாக அவைகளை புறக்கணித்து தள்ளி கர்த்தரை அறிகிற அறிவுக்காக அதிகமாய் பிரயாசப்பட, உம்மோடு நேரத்தை செலவு பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க. உங்களுடைய சமுதங்களை தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பேர் பெறாய் நீ ஆசீர்வதிப்பீராக.
இன்னும் கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.